இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் வாழை. இந்த படத்தை நவ்வி ஸ்டுடியோஸ், ரெஜின் மூவிஸ், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துல கலையரசன், நிக்கிலா விமல், திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு. வாழை திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு. அப்போ தான் இந்த டீமில் சந்தோஷ் சார் சொல்லணும். சந்தோஷ் நாயன் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷ் சாருக்கு எனக்கு ஒரு மேஜிக் இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு ஃப்ரீடம். ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும்போதும் சரி, என்னோடய டெப்த்தாக நான் எவ்வளோ நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். நான் படம் முடிச்சுட்டு வந்து அங்கே பாதி பாட்டு வாங்குவேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோடய விஷுவலை பார்க்கணும், என்னோடய வேர்ல்டை புரிஞ்சுக்கணும், என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பழைய மம்மாலேருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன். ரஹ்மான் சார்ட்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவாயிடுவாங்கன்னு பயமாக இருக்கும் கதை சொல்லும் போது. இதான் கதை லைன்னு சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன். அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கினோம். வாழையும் அப்படி தான் பார்த்தாரு. வாழை பார்த்த அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. வாழையை வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த படத்தோட பாடல்கள். நிச்சயமாக அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தோட பாட்டு தான். இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டு வந்து இதில் பாதவத்தின் ஒரு ஒப்பாரி பாடல் இருக்குது. அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரில. டக்குன்னு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தோம், அது டக்குன்னு வந்துடுச்சு, எழுதிட்டோம். ஆனால் அந்த பாட்டு நெஞ்சை போட்டு அறுத்து எனக்கு என்னை இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷனல் ஆகணும் அப்போல்லாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு போல் பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது வாழைக்கு பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், கல்கி பண்ணிகிட்ருக்காரு, இப்படி கரெக்டாக செங்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில். ரொம்ப நன்றி சார். எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டீம் கேமராமேன் இன்றைக்கி வர முடியல, அவர் வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்கார். எடிட்டரும் வர முடியல. அப்புறம் வந்து குமார்னா ஆர்டேட்டர். எல்லாருமே எனக்கு வந்து இது என் படம், என்னோடய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம். என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிக்கிலா உமல், அப்புறம் திவ்யா துரைசாமி, அப்புறம் கலையரசன், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டார். இதுதான் இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பட கதை என்ன மாதிரியான கதை, இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோடய முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் வேறு ஏதோ யோசிக்கிறான், இது வந்து சினிமாவாக நடக்காது, நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. இதில் வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கலை, திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க், மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும். எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். நான் பட்ட என்னெல்லாம் கஷ்டப்பட்டணும் சின்ன வயசில், அதெல்லாம் நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த நடிகர்கள் செய்ய மாட்டாங்க, அதை கண்டிப்பாக செய்ய முடியாது. கிட்டத்தட்ட கலையரசன் வந்து 100 கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தார். 100 கிலோ கண்டிப்பாக. ஒரு 5 தாக்குனா 100 கிலோ வரும்ல, 5 வாழை தாக்குனா 100 கிலோ வந்துடும். அது மாதிரி திவ்யா துரைசாமியும் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ தூங்கியிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும், இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி, இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் மேலே ஒரு டைரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன். ஏன்னா யோசிச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஷார்ட்டில் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்கு தூக்கிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டுருப்பாங்க, என் மக்களுக்கு நடையில இவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஊருக்காகமாகவே போயிட்டுருப்பாங்க, பாவமாக இருக்கும். இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி ரீடேக் வந்துடுமோன்னு பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரீடேக் வந்துடும், திருப்பி தூக்கிட்டு போவாங்க. ஏன் அவனுக்கு ஒரு பெரிய உந்துதாக இருந்துச்சுன்னா அந்த பசங்க இதே வெயிட்டை இதே விஷயத்த பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன். அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ என்னோடய மொத்த டீமுக்கு வந்தும் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ என்னோடய நபி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மாய்சல்ராஜ், அவங்க இப்போ தான் என்ன கேட்டாங்க, என்னது இது நானா ப்ரொடியூசரு மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னு. அந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனராக வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொர்ணா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணதானே அது என்னோட ஊர். அது
என் ஊர் அவங்க சேலம். அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க நன்றி. அன்றைக்கி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. திவ்யா வந்து எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் லவ் பண்ண காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம், நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகி முடிச்சிருந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன். உள்ளே போய் உட்காந்து படம் ஆரம்பிச்சு விஜய் சேதுபதி சார் காட்டக்கூட செய்யலை. அதுக்கு எங்கள் டைரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்துட்டு எங்கடா அதுக்கு படம் பார்த்துட்டு, டேய் வெளியே வாடா, அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வாடா, அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அதில் என்ன எழுதிக்கான்னு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் எழுந்துச்சி வெளியே வந்துட்டேன். எழுந்துச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாகும் பேசிகிட்டே இருந்து படமே முடிஞ்சிருச்சு. என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே சினிமாவை பற்றி டைரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க என்கிட்ட. நான் இப்போ சென்னைக்கு வந்துட்டேன்ல, அஸ்டேட் நினச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்கும் நம்புறது இருக்குல்ல. நானே தங்கமீன் மாதிரி எங்கள் டைரக்டர் வேலை பார்த்துட்ருக்கேன். அவங்க கேட்குறது எந்த டிக்கெட் கேட்பாங்க. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நான் எங்கே போய் பார்ப்பேன். ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியோ யார்ட்டையாவது சொல்லி டிக்கெட் வாங்கி கொடுப்பேன். அவங்க கூட்டத்துக்குள்ளே நெளிஞ்சு போய் பார்த்து வருவாங்க. சினிமா பிரியர்களாக இருந்தாங்க ரொம்ப. எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே ரீசன், அவங்க அம்மா, அவங்க வீடு, 3 பேருமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. கலையை நம்புனாங்க. கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்புனாங்க. என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு. அதனால ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. நாடக காதல்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாதிமை புத்தகம் தான் நாடக காதல். அப்போ நாடக காதலின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். என்னுடைய காதலி, என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவள் மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை. திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாரி செல்வராஜோட மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம். நான் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான், இது நம்ம போடலாமா, தூக்கிடலாமா, இது பேரை மாற்றிடலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான். இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை. நான் இன்றைக்கி வரைக்கும் மீள முடியாத துயரம் தான் வாழை. இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கும் என்னை புரிந்து கொள்பவர்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் இது செஞ்சோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு. கடைசியாக சொல்லணும்னா ஒன்று தான், எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான், மாரி செல்வராஜை மீது நிறைய இன்னும் கர்ணன், பரியேறும் பெருமாள், மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுகிறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னென்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாழை வந்து அதை பார்க்கும்போது, வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. மாரி செல்வராஜன் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ், என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கும், என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழை.